Hi guys, welcome to Big Jobs. So இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TRB Polytechnic Lecturer Reexam 2020 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் TRB Polytechnic பற்றி வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு ப்ராப்பர் பதில் நம்மள்ட்ட இருந்தால் தான் வீடியோ போடணும். ஸோ அப்படின்னா தான் படிக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாச்சு நம்ம சைட்லேருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் வீடியோ பண்ணல. அதே மாதிரி ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தேன். ஆர்டிஐ ரிப்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ டிஎன்இபி படிச்சுட்டு இருந்தனால வீடியோ இடையில பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அந்த வீடியோ பண்ண லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ டிஆர்பி பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆர்டிஐ ரிப்ளை வந்தது தான் சொல்கிறேன். அதே மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன், பெரிய லெவல்லாம் ஆர்டிஐயில் ரிப்ளை வரல. அந்த ஆர்டிஐ ரிப்ளை வந்து ஆர்டிஐக்குள்ளே ஒரு மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அந்த ரிப்ளை இருந்துச்சு. அதான் அந்த அந்த ரிப்ளை என்ன அப்படிங்கிற உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம எபிக் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை எங்கிட்ட பர்சனலாக பேசினாலோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையோ கீழே இருக்க என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையோ மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆர்டிஐ பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டிஐயில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸாம் எப்போ வருங்கிற ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டதுன்னா, டிஆர்பி பிஜி 2021 நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஏன்னா நம்மளோட டிஆர்பி பாலிடெக்னிக்கில் வந்து அதர் ஸ்டேட் உள்ளே வரலாம். ஸோ அது ஜென்ரல் சீட்டுக்கு வரலாம். ஸோ அதனால் அதுக்கு ஜென்ரல் சீட்டுக்கு இப்போ போர்டு சைடு என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம ஒன்று பேசுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் வந்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டேன். அதுக்கு வந்து நிறைய விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரூஃபோடு ஒன்று பேசுவோம் அப்படிங்கிறக்காக பண்ணியிருந்தேன். அந்த அதர் ஸ்டேட்டுக்காக நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, 2019 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனையும் 2021 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனையும் அந்த ஒரு பர்டிகுலர் பேஜஸை 2 ஜெராக்ஸ் எடுத்து இந்த மாதிரி 2 நோட்டிஃபிகேஷனில் இப்படி ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான காலம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கான 2021 எந்த ஜிஓ பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்படி ஒரு ஜிஓ நீங்கள் போட்டிருக்கீங்களா? லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் மேண்டட்டரி அப்படின்னு ஒரு ஜிஓ நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்படி ஜிஓ வச்சுருந்தீங்கன்னா அந்த தமிழுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தமிழ் பேச தெரியும், நல்லா பேசுவார், எல்லாமே பண்ணுவார். பட் ஆனால் அவர் வந்து 10th 12th தமிழ் படிச்சிருக்க மாட்டார், ஒரு ஒன் ஆஃப் சப்ஜெக்டாக படிச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனோட பேஜையும் நான் பின் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்துருந்துச்சு. என்ன ரிப்ளை வந்துருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ நம்பர் அவங்க சொல்லலை. பட் ஆனால் ஒரு ஜிஓ பண்ணியிருக்கோம். அரசு ஆணையின்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆணையை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் மேண்டட்டரின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஒன்று, அந்த தமிழை எப்படி கண்டுபிடிப்பேன், அவங்க தமிழ் தெரிஞ்சவங்க எப்படின்னு கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறதுல அவங்க வச்சுருக்க ட்விஸ்ட்டே வந்து 10th 12th மார்க் ஷீட் பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதர் ஸ்டேட் கண்டிப்பாக உள்ள காம்படிஷனே கிடையாது. அதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷன் ரேலி முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஈவினிங் நினைக்கிறேன், ஒரு மாண்புமிகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சட்டமன்ற கூட்டத்தில் முதல் கூட்டத்தொடரில் தமிழக வேலை தமிழர்களுக்கேன்னு சொல்லி 75% நாங்கள் முதல் கையெழுத்து அதுதான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ இப்போ அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டு உள்ளே வரவே மாட்டானுங்க. அவங்களுக்கான பெரிய அடி ஏதாவது ஒரு பக்கம் லாக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு சைடும் யோசிக்கிறீங்க, எல்லாருமே யோசிக்கிறீங்க, ஒரு பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு புதுசாக ஒரு ஜிஓ போட்டு அந்த ஜிஓ இம்பேக்ட் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது பண்ணலாமே. யார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் யார் போய் கேஸ் போடுவா? எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பழைய டேப்லெட்டை சாப்பிடுவேன்னா புது டேப்லெட்டை சாப்பிடுவேனா? எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்படிங்கும்போது எனக்கு எதை சாப்பிட்டா நான் சால்வ் ஆகுமோ அந்த டேப்லெட்டை தான் நான் சாப்பிட்டேன், என் பிரச்சனையை சால்வ் பண்ண நினைப்பேனே தவிர பழசோ புதுசுன்னு நான் யோசிக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக அதர் ஸ்டேட் அலௌடு கிடையாது. அதே மாதிரி 10th 12th நீங்கள் தமிழ் படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறது, என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை, புதுசாக வர கவர்மெண்ட்டோ இல்லை டிஆர்பி பாலிடெக்னிக்கோ. ஸோ கண்டிப்பாக அதர் ஸ்டேட் அலோவ் இல்லைங்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ரிப்ளை வரப்போகுதுன்னு தெரில. ஸோ ஆனால் படிச்சுக்கலாம். ஸோ அதர் ஸ்டேட்டை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நம்ம போஸ்டிங் நமக்கு தான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் படிங்க. சரி ஓகே, டிஆர்பி அந்த ரிப்ளை வந்தது மட்டும் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் நான் வாசித்தரேன், அது என்னான்னு பார்த்துக்குவோம். அதே மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன், ரொம்ப மொக்க ரிப்ளை பண்ணாங்க. அந்த ஆர்டிஐக்கான ஒரு எப்படி சொல்கிறது, உன்னால் அதுக்கான மரியாதையே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு காமெடி வரும். அந்த காமெடி மாதிரி அந்த ரிப்ளை வந்தது. வினாயன் 4 to 7 வரைக்கான வினாயனுக்கான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக படிக்கிறேன் பாருங்கள்.
அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு தொடர்பான தகவல்கள் ஆசிரியர் வாரிய இணையதளத்தில் எதிர்வரும் காலங்களில் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கலாகிறது. அதாவது அவங்க வந்து வெப்சைட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் சொன்னது தானே இத்தனை வருஷம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், ஒரு முடிவுக்கு வாங்க இவ்வளோ இழுக்கிறீங்க அப்படின்னது. சரி, ஓகே, இதுதான் ஆர்டியில் வந்த ரிப்ளை. இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பிஃபோர், 1 day பிஃபோர் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு 9 IAS வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பியோட ஹெட்டெல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஆர்பி அடுத்து நடந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் நடக்கும். ரெண்டாவது ஒன்று, கண்டிப்பாக இப்போ டிஆர்பி மேலே ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த களங்கத்தை அவங்க வந்து துடைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இனி வரும் ரெக்யூர்மெண்ட்டை ரொம்ப ஸ்பீடாகவும் மெரிட்லேயும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சா அதை ஏற்றுக்கிட்டு படிங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஜூலை 15 எல்லாமே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்கிறதான், நமக்கு ஒரு நியூஸ் தெரியுது, அந்த நியூஸை நம்ம ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டோம், இலைமறை காய்மறையாக தான் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் படிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.